லோ பேக் பெயின் எதுக்கு அவ்வளவு காமன்னா இதுதான் ஸ்கெலிட்டன். சரியா? இது பிளாஸ்டிக் தான், ஹியூமன் பீயிங் இருந்தது கிடையாது. பயந்துராதீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்கு இல்லையா, இந்த 1 2 3 4 5 இததான் நம்ம லம்பார் ஸ்பைன்னு சொல்றது. சோ இப்ப மேல இருந்து கீழே பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும் அனாதையா தனியா நின்னுட்டு இருக்குல்ல. சோ ஜெனரலா நம்மளுக்கு இங்கெல்லாம் மசில்ஸ் இருக்கும். இங்க வந்து ஒப்ளிக்ஸ் வரும், இங்க நம்மளோட அப்டமன் வரும். சோ உங்களோட கோர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒப்ளிக்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இந்த லோவர் பேக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். ஆனா இப்ப யாருக்கு கோர் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒப்ளிக்ஸ் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே இந்த 5 டிஸ்க்ஸ்ல வரும். அதனால லோ பேக் பெயின் நிறைய பேருக்கு ரொம்ப காமனா வருது. ஓகே, சோ இது வந்துட்டு இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா இல்ல கோர்ஸ்? ஒபேசிட்டி இருக்கவங்களுக்கு அதிகமாவே வரும், சரியாக்குறது கஷ்டம். ஒபேசா இல்லாதவங்களுக்கும் நிறைய பேருக்கு வருது. ஏன்னா ஒல்லியா இருந்துட்டு வயிறு பிளாட்டா இருந்துட்டே ரொம்ப வீக்கா இருக்கலாம்ல. ஓகே, நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலன்னா. சோ கோல் இங்க என்னன்னா இந்த லம்பார் ஸ்பைன் தனியா விடாதீங்க, ஒப்ளிக்ஸ உங்க கோரை எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்குறீங்கன்னா இத சுத்தி ஒரு எலும்பு ஃபார்ம் ஆன மாதிரி தானே. இது வீக்கா இருந்துச்சு, இது ரொம்ப தொலைன்னு இருந்துச்சுன்னா இது மட்டும் தானே எல்லாத்தையுமே தாங்குது. அதனாலதான் லோ பேக் பெயின் ரொம்ப காமனா வருது. எவல்யூஷன்னால. ஏன்னா நம்ம ஏஞ்சி நின்னுட்டோம்ல, ஏஞ்சி நின்னதுனால அனிமல்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்ஸே இது வரைக்கும் வரும். நம்ம வந்து ஏஞ்சி நின்னுட்டதுனால ரிப்ஸ் வந்து லங்ஸுக்கு மட்டும் போயிருச்சு. நம்மளுக்கு இல்ல, கீழே வரல. சோ இங்க நம்மளா கோர் நல்லா ரெடி பண்ணி பிளாட் ஸ்டமக் இருந்தாலே, ஸ்ட்ராங்கான மசில்ஸ் இருந்தாலே போதும். பட் இருந்தாலும் லீனா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த லோவர் பேக் பெயின் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம்ல, அதுக்கான காரணம்? சோ லீனா இருக்கவங்களுக்கு மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. ஓகே, சரியா? லீனா இருந்தாலும் நீங்க போக்கஸ்டா உங்க கோரை, உங்க ஒப்ளிக்ஸ, உங்க லோவர் பேக்க டார்கெட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணலன்னா உங்களுக்கு அங்க ஃபேட் இல்ல, ஆனா மசில் நிறைய இருக்காது. மசில் இருந்தாதான் அந்த டோன் வச்சு இந்த பேக்கோட பாஸ்டரையே அழகா மெயின்டைன் பண்ணும். இல்லன்னா இங்க வீக்கா இருந்துச்சுன்னா இப்படித்தானே உட்கார்றோம் நம்ம. சோ இந்த எஸ் மாதிரி இருக்க வேண்டியது இப்படி இருக்க வேண்டியது உங்களுக்கு இப்படி ஆயிரும். ஓகே, கர்வ் ஆயிடும். and அது நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குது லோ பேக் பெயின்ல. ஓ, ஆல்ரைட். இதுக்கு வந்து மெடிகேஷன் இல்லாம ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா? லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நான் அதே பிளேட் தான் போடுவேன் எல்லாருக்கும். மோஸ்ட் கேள்விகளுக்கு பதில் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். சரி, நல்லா தூங்கணும், வெயில பார்க்கணும். சன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் பீப்புள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிதம் இருக்கு. அந்த ரிதம் ஸ்டார்ட் ஆறது நம்ம காலையில ஏஞ்ச உடனே சன்ன போய் பாக்குறதுனால. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் டெஃபினட்டா அவாய்ட் பண்ணும். அந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஸ்வீட்ஸ், பாக்கெட்ல வரது, அதுங்க எல்லாமே they increase inflammation in the body. இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன தெரியுமாவும், உடம்பு கொஞ்சம் வலியிலேயே இருக்கும். வலியில இருக்கும் போது யாரு லைஃப் ஸ்டைல பத்தி யோசிக்கிறா? எக்ஸசைஸ பத்தி யாரு யோசிக்கிறா? எதை பத்தி தெரியுமா நம்ம யோசிப்போம்? என்ன சாப்பிட்டா எனக்கு இப்போ நல்லா இருக்கும் சாமி, அத பத்தி தான் நம்ம யோசிப்போம். அண்ட் அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். அதனால அது ஒரு சைக்கிளா போயிருது. ஓகே, சோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. சோ ரொம்ப அழகா எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்தீங்க பேக் பெயின் எதுக்கு, லோவர் பேக் பெயின் வருதுன்ட்டு. சோ இதுக்கப்புறமா தான் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். சோ வித் தட் ஹேவிங் சைட் வந்துட்டு சின்ஸ் நீங்க ஒரு ஆர்த்தோபீடியன்ன்றதுனால இந்த ஒரு வழக்கமும் வந்து ஊர் சைட்லயே ஆகட்டும், நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் எல்லாம் நிறைய சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். என்னன்னா பிரண்டை தொகை, அதாவது வெல்ட் கிரேப் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளான்ட், அது வந்து சாப்பிட்டா கையெல்லாம் அரிக்கும், அதை கழுவும் போதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதோட தொகையல் அந்த ஃபுட் டிஷ்ஷஸ் சாப்பிட்டோம்னா போன் ஜாயிண்ட் ஆர் போன் வந்துட்டு ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ரேப்பிடா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இது உண்மைதானா? இது ஆக்சுவலா ஓரளவுக்கு உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வெல்ட் கிரேப் சொன்னீங்க இல்லையா, அதுல இருக்க கெமிக்கல் வந்து சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ்ன்றது. அது நாங்க மாத்திரையாவே தரோம். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு, முட்டி வலி, முதுகு வலி ஏதாவது இருந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் தேய்மானம் இருக்குன்னா அது. அண்ட் நம்ம மஞ்சள் இருக்குல்ல, அதுல குர்குமின் ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே எலும்பு ஹெல்த்துக்கு, லிகமெண்ட் ஹெல்த்துக்கு, மசில் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, சோ அதனால இட்ஸ் பார்ஷியலி ரைட். Yes, it is right. It is right. Very nice.